இப்போ நீங்கள் கொஞ்ச நாளாக வந்து ட்ரெயின் ஏதாவது புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நீங்கள் ரயில்வே ஜங்ஷனே போங்களேன், ரயில்வே ஜங்ஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு சைடு போகக்கூடிய ட்ரெயின் ஃபுல்லாக ஒரே ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. வந்தவங்க ஃபுல்லாக வடக்கன்ஸ் ஃபுல்லாக திருப்பி ரிட்டர்ன் போய்கிட்டே இருக்காங்க. என்னடா இங்கே நடக்குது, என்ன இங்கே வடக்கில் எதுவும் இப்போ எதுவும் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா இல்லை எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் பார்த்தோம்னா ஒரே டயத்தில் 40 கோடி பேர் வந்துட்டு போவாங்கலாம். அப்படி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏதோ ஒரு மகா கும்பமேளான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. இப்படி ஒன்று நடக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். இதுவும் 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி எதுன்றது நடக்குமா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கா நாடை நம்ம எடுத்துக்கிறோம், ரஷ்யா நாடை எடுத்துக்கிறோங்க. இந்த நாட்டு மக்கள் தொகையோட அதிகமான பேர் இந்த ஒரு மகா கும்பமேளாவுக்குன்றதுக்கு வருவாங்களாம். இது ஒரு ஆன்மீகம் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. இதை பற்றி லைட்டாக எனக்கு ஆன்மீகத்தை பற்றினா எனக்கு அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. எனக்கு ஆன்மீகத்தை பற்றி எதுவுமே அந்தளவுக்குலாம் தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது என்ன, இது எதுக்கு நடக்குது, இதுக்கு எதுக்கு வடக்கன்ஸ் அடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு பறந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு மகா கும்பமேளா அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் நம்ம பார்த்தா தான் உண்டு. இதுக்கு அடுத்த நம்மளால் பார்க்க முடியாது, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியா. ஆனால் இதை தவிர இன்னும் நிறையா கும்பமேளாக்கள் இருக்குது. வெறும் கும்பமேளானே பார்த்திங்கன்னா இருக்குது. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதாவது 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குமா, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குமா, இந்த மாதிரி ஒரு கும்பமேளாக்கள் ஒரு பேரில் பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் இது மகா கும்பமேளா. இது என்ன மகா கும்பமேளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா 3 நதிகள் சேரக்கூடிய இடத்துல நீராடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குளித்தோம்னா நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும், இந்த மாதிரியா பல நம்பிக்கைகள் இருக்குது. ஓகேவா. அதாவது என்னென்ன நதி அப்படின்னா, அந்த யமுனை, கங்கை, அப்புறம் சரஸ்வதி நதின்றதை நானே இப்போ தான் கேள்விப்படுறேன். உங்களுக்கு விசுவலாக நிறைய வீடியோஸ் நான் வீடியோவிலே அப்லோட் பண்ணுறேன். மகா கும்பமேளா எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக மகா கும்பமேளாக்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக அகோரிகளை நீங்கள் பார்க்கலாங்க. நீங்கள் போனீங்கன்னா, அதாவது சும்மா நான் தான் அகோரின்னு இந்த பேசிக்கிட்டு தெரிகிறாங்க பார்த்தீங்கன்னா, பொய் ஆசாமி சாமியார்கள்லாம் அவங்க கிடையாது அகோரி. அதாவது அவங்களாம் அகோரின்றவங்களெல்லாம் நீங்கள் இந்த மகா கும்பமேளாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். மற்ற நேரத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. இவங்க நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படியும் பாதி உயிரை நீங்கள் இழந்து தான் இவங்களை பார்க்குற மாதிரி வரும். அந்த மாதிரி அகோரிகளை நீங்கள் இந்த மகா கும்பமேளாக்களில் பார்க்கலாம். அதை நான் வீடியோவுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி நான் ஒரு சில பேரெல்லாம் நான் சொல்கிறேன். ஆச்சரியப்படுவீங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது. பிரயாக்ராஜ், அதாவது உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் பார்த்திங்கன்னா பிரயாக்ராஜ்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சென்னை இருக்குது அது மாதிரியே அது ஒரு சிட்டி. இந்த சிட்டியில் தான் பார்த்திங்கன்னா இந்த மகா கும்பமேளான்றது நடக்குது. ஆக்சுவலாக இந்த 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடியது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா 70 கோடி ரூபாய், ஒரு வருஷம் 70 கோடி ரூபாய் ஒதுக்கி 4000 ஹெக்டேர் நிலப்பரப்பு அளவுக்கு ஒரு கிரவுண்டு மாதிரியா தயாரித்து அங்கே இந்த மகா கும்பமேளான்ற இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நடக்குது. ஆக்சுவலாக அது பிப்ரவரி 13ஆம் தேதி, இந்த பிப்ரவரின்ற பாருங்கள், ஜனவரி 13ஆம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி 26ஆம் தேதி 45 நாட்கள் இந்த மகா கும்பமேளான்றது இந்த ஒரு விழா பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய லெவலில் இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 40 கோடி மக்கள் வருவாங்க அப்படின்னு இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. 40 கோடிக்கு மேலே மக்கள் வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு ஏற்றாப்புல எல்லா வசதிகளும் பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் கூடாரங்கள், மக்கள் தங்குறதுக்காண்டிய 1 லட்சம் கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 50,000 மின் கம்பங்கள் பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு. அந்த மின்கம்பங்களில் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மின்கம்பங்களில் நீங்கள் QR கோடு பார்க்கலாம். நீங்கள் தொலைஞ்சிட்டீங்க, ஒரு வேளை லைட் ஏரியலை இல்லை ஏதாவது பிரச்சனைனா அந்த ஏதாவது ஒரு போஸ்ட் மரத்தை பார்த்து நீங்கள் QR கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், இல்லை புகார் பண்ணிக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதை தீர்த்துக்கலான்றதை பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதே மாதிரியா 2000க்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குன்றாங்க. அதே மாதிரியா 300க்கும் மேற்பட்ட AI கேமராக்கள். இந்த கேமராவை பற்றி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன்,
வச்சுக்கோங்களேன். இப்போ 40,000 கோடி மக்கள் 40 கோடி மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. 40 கோடி மக்கள் வந்தாங்கன்னா நிறைய பேர் உயிரிழப்பிற்கு அதாவது இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மக்கள் எங்கேயாவது கூட்டமாக இருந்துச்சுன்னா அந்த ஏஐ கேமரா என்ன பண்ணும்னா உடனே போலீஸுக்கு சிக்னல் கொடுக்குமா, இங்கே இவ்வளோ மக்கள் கூடியிருக்காங்க, உடனே கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காக மெசேஜோ அந்த சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுமா. அந்த மாதிரியா 300 கேமராக்கள் பார்த்தீங்கன்னா பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 70,000 ரூபாய்க்கும் ஒரு ரூம் இருக்குது, ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய்க்கும் ரூம் இருக்குது, 1,500 ரூபாய்க்கு ரூமெல்லாம் இருக்குன்றாங்க. சரி, 70,000 1,00,000 சொல்கிறாங்கன்னா அப்படின்னா என்ன கணக்கு வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த 70,000 ரூபாய்க்கு அந்த ரூமெல்லாம் நீங்கள் போய் தங்குனீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் அந்த நீராடுவீங்கல்ல, அந்த குளம், அந்த அருவி, 3 நதிகள் சேரக்கூடிய இடம், அது பக்கத்துலேயே அந்த கூடாரத்தை அமைச்சிருப்பாங்களா அந்த ரூமு. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நீங்கள் தங்குறதுக்கு ரூம் இருக்கும், ஏசி இருக்கும், ஹீட்டர் இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு எல்லா உணவுமே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மற்றவங்க மாதிரி நடந்தெல்லாம் போய் நீங்கள்லாம் போய் நீராடணும், குளிக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட் அவங்கள போட்டிலே கூட்டிகிட்டு போய் உங்களை நீராட வச்சு அவங்களே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி ஏர்போர்ட்லேருந்து உங்களை பிக்கப்பும் ட்ராப்பு இந்த மாதிரியே பண்ணிடுவாங்க. அதே மாதிரியே இப்போ உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப முடியலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூமில் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப முடியலைன்னா நீங்கள் டாக்டரெல்லாம் போய் பார்க்கணும் அவசியமே இல்லை. டாக்டரே உங்களுக்கு தேடி வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படின்னா இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கு 70,000 1,00,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த ரூம் ஓனர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது, ஏன் அந்த மாதிரி ரூம் கட்டி வச்சுருக்கேன், இப்படிலாம் யார் காசு கொடுத்து தங்குவாங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்களில் இந்த பாலிவுட் ஸ்டாரு, இந்த மாதிரியா அரசியல்வாதிகள், இப்படிலாம் பெரிய பெரிய ஆட்கள் தான் தங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானே ஆச்சரியப்பட்டேங்க. ஸ்டீவ் ஜாப்ஸா அவர் பேர், இந்த ஆப்பிளோட சிஓ, அவரோட ஒய்ஃபே பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டானவருங்க. ரொம்ப நம்ம இந்தியாவுக்கெலாம் முன்னாடி நம்ம ஹிந்துசத்தை பற்றி நிறையா தெரிஞ்சு நிறையா படிச்சிருக்காப்புல. அப்படி படித்து தெரிஞ்சு நிறையா விஷயங்களை பண்ணிட்டு போன பிறகு தான் அவர் அங்கே போய் பெரிய நிலைமையில் ஆப்பிளே உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. பட் அவரோட வரலாறுலாம் ஒரு நாள் நம்ம பார்ப்போம். வேறு லெவலில் இருக்கும். இந்த மகா கும்பமேளா விழாவில் கிட்டத்தட்ட இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்துக்கு இந்த ஒரு 45 நாளில் மட்டுமே ஒரு 2,00,000 கோடி 2,00,000 கோடிங்க, 1,00,000 கிடையாது, 2,00,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுதுங்க. அவங்களே கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 40 கோடி மக்கள் வராங்கன்னா சும்மா இல்லைங்க. அவங்க அங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கே உணவு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த உணவுன்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஞாபகமே வருது. இப்போ நீங்கள் மகா கும்பமேளா அந்த விழாவுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நீங்கள் உணவு வாங்கி சாப்பிட்றீங்க, அது உங்களுக்கு நல்ல உணவாக இருக்கா இல்லை ரொம்ப கெடுதியான உணவாக இருக்கா அப்படிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 40 நகரக்கூடிய உணவு சோதனை கூடாரங்கள் அமைச்சிருக்காங்களா. அவங்க எல்லா கடைகளையுமே செக் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா இது வேறு லெவலில் பண்ணணும். இந்த உலகத்திலே மகா கும்பமேளா தான் ஒரு பெரிய விழான்றதை காட்டணுக்காண்டியா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. தண்ணிக்குள்ளேயே ட்ரோன் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், பயங்கரமாக இருக்குது. தண்ணிக்குள்ளேயே ட்ரோன் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. அங்கே ஏங்க நான் ஃபோட்டோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்கள் செருப்புகளோட பார்த்தீங்கன்னா அதுவே லட்சக்கணக்கு செருப்புகள் கிடக்கும் போல். அந்த மக்களோட தொலைஞ்சு போன செருப்புகள்லாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிடக்கு. அந்தளவுக்கு 40,000 போலீஸ் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு வைக்கப்பட்டிருக்காங்க. வேறு லெவலில் பெரிய லெவலில் இந்த ஒரு விழா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் ஒரு 6 to 7 கோடி மக்கள் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க, அந்த விழாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது வரைக்கும் கணக்கெடுப்பில்.